சென்னையில் ஆன்மீக சிறப்புடன் நிறைவு பெற்ற ரமோற்சவம் 2025. சமஸ்கிருதிகா கலாச்சேத்ரா இன்டர்நேஷனல் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் நடத்தும் வருடாந்திர ரமோற்சவம் விழா சென்னை சர்பிடி தியாகராயர் கலையரங்கம் அருகில் ஆன்மீகம் கலந்த கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது. பாரம்பரிய நடனங்கள், இசை நிகழ்ச்சிகள், பஜனைகள், கோலாட்டம் மற்றும் ராமாயணத்தை மையமாக கொண்ட ராமாயண கருப்பொருள் நடைபயணம், வாக் நிகழ்ச்சி என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக டாக்டர் ஆர் ராமச்சந்திரன், முன்னாள் சமஸ்கிருத பேராசிரியர், ராமகிருஷ்ண மிஷன் விவேகானந்தா கல்லூரி மயிலாப்பூர் சென்னை மற்றும் சமஸ்கிருத பாரதி தெற்கு மண்டலம் கல்வி பொறுப்பாளர் பங்கேற்றார். திரு ராம் மோகன் RSS பொறுப்பாளர் தெற்கு மண்டலம் இந்திய கலாச்சாரத்தை பேணும் இந்த அமைப்பின் முயற்சிகளை அவர் பாராட்டினார். இந்த நிகழ்ச்சி வைதேகி பாஸ்கர், நிர்மலா ஜோதி, ஜெயஸ்ரீ ராஜ்குமார், சோனாலி மற்றும் லோகேஸ்வரன் ஆகிய இயக்குநர்களின் ஒருங்கிணைப்பில் சிறப்பாக நடத்தப்பட்டது. பார்வையாளர்களின் உற்சாகமும் கலைஞர்களின் அர்ப்பணிப்பும் ஒன்றிணைந்து ரமோற்சவம் 2025 பெரும் வரவேற்புடன் நிறைவு பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டனர். எதிர்கால நிகழ்ச்சிகள் தொடர்பான தகவல்களுக்கு தொடர்பு கொள்ள 63 83 77 42 78 96 182 144 02 தொடர்பு கொள்ளவும். நான் என்ன சொல்றேன், இந்த ஸ்லோகத்தை சொன்னாலே அந்த 1000 நாமாக்களை சொல்லுவதற்கு இணையானது, சமமானதுங்கிறத நமக்கு உபதேசம் பண்ணது யாரு? சாட்சாத் தந்தை. அப்போ ராம ராம ராமான்னு சொல்றோமே, 1000க்கு இணையாகும். வேதிக் மேத்தமேட்டிக்ஸ்ல நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு எழுத்துக்களும் கால ஆரம்பிச்சு சொன்னா 5. அப்போ 2 × 5 எவ்வளவு ஆச்சு? 10. ஒரு ராம சொன்னா 10. அடுத்த ஒரு ராம், அதான் சகஸ்ரம் அப்படின்னு ராமேங்கிற 3 வாட்டி சொன்னாலேயே சகஸ்ரநாம தத்துல்யம். வந்திருக்கக்கூடியவர்கள் குறைவாக இருக்கலாம், ஆனால் மன நிறைவோடு வந்திருக்கீங்க அப்படிங்கிறதுனால எல்லோருக்கும் முதல்ல என்னுடைய இந்த ஒரு நிகழ்ச்சியை குணங்கள் தத்குணைஹி கர்ணமாகத்ய சாபதாய பிரச்சோதிதா என்பது காளிதாசனுடைய வார்த்தை. தத்குணைஹி என்றால் அவர்களுடையதான குணங்களால, அவர்களுடைய குணங்களை கேட்டு 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 பிரச்சோதிதா தூண்டப்பட்டு விட்டேன், அதனால இந்த காவியத்தை எழுதுறேன். அதேதான் தமிழ்ல கம்பர் ராமாயணம் எழுதியிருக்கிறார். கம்பர் இது எதை சொல்ற? நான் ராமனுடையதான அந்த குணங்களாலே ஈர்க்கப்பட்டு விட்டேன், அதனால எனக்கு சாமர்த்தியம் இல்லை, பெரிய காவியங்கள் எழுதக்கூடியதான ஒரு புலமை இல்லை, இருந்தாலும் அவனுடைய குணங்கள்னால ஈர்க்கப்பட்டு நான் காவியத்தை எழுதுகிறேன். ஆகவே ராமனுடைய குணங்கள்னால ஈர்க்கப்படாதவர்கள் யாருமே கிடையாது. வால்மீகியில ஆரம்பிச்சு எல்லோருமே பலர் தன்னுடையதான பக்தியினாலே ராமனுடைய குணங்களை பாடி அதனாலே ஈர்க்கப்பட்டு சாட்சாத் ராமனையே தரிசித்திருக்கிறார்கள். தியாகராஜரை பத்தி கேட்கணுமா? அப்பா பணம் பொருள் காசு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், அது உயர்ந்ததா? அல்லது உன்னுடைய நிதி சால சுகமா? ராமா சந்நிதி சால சுகமா? அப்பா எல்லாமே ஐஸ்வர்யம், பணம், அப்பொருள் இதுதான் உயர்ந்ததுன்னு நினைச்சிட்டு இருக்காங்களே, உனக்கு முன்னாடி இதெல்லாம் என்னப்பா? உன்னுடைய சந்நிதி இருக்கிறதே அதுதான் உயர்ந்ததப்பா அப்படின்னு பாடி பாடி பரவசமாகி சாட்சாத் அந்த ராமனையே கண்டவர்கள். வெறும் தியாகராஜர் மட்டும் இல்லை, பல தாசர்கள் இருந்திருக்கிறார்கள் நம்மளுடைய பாரதத்துல. வெறும் பக்திமான்கள் ஒண்டிதான் ராமனை கண்டிருக்கிறார்களா? கவிஞர்கள் மட்டும்தான் ராமர்களை கண்டிருக்கிறார்களா? இல்ல. மதுராந்தகம்னு ஒரு இடம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா?
மதுராந்தகம், மெட்ராஸ்ல இருந்து செங்கல்பட்டு கிட்டக்க மதுராந்தகம்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு பெரிய ஏரி ஒண்ணு இருக்கு. நீங்க போகும்போது அந்த பைபாஸ்ல போகும்போது பார்க்கலாம், மதுராந்தகம் ஏரி அப்படி. அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கிறது. பிரிட்டிஷ் டைம்ல அங்க ஒரு கலெக்டர் இருந்தார். செங்கல்பட்டு, மதுராந்தகம் இதெல்லாம் அந்த பகுதிக்கு ஒரு கலெக்டரா ஒருத்தர் இருந்தார். ஒரு சமயம் அந்த ஏரியை இன்னும் விசாலப்படுத்தி நல்லா கட்டமைப்புகளை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பார்க்கிற பக்கத்துல ஒரு கோவில் ஒண்ணு இருக்கு. அந்த கோவிலை புனர் நிர்மாணம் பண்ணி இன்னும் கொஞ்சம் நன்றாக செய்யணுங்கிறதுக்காக மார்பிள் ஸ்டோன்லாம் வச்சிருக்காங்க. அதை பார்த்தா இது வெறுமனே இது கிடக்கிறதுக்கு இங்க நம்ம ஏரிய நன்றாக செய்யலாமே, அதுக்காக ஏரிக்கு தாங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கடோரமாக ஆணித்தரமாக இதை எங்களுக்கு கொடுக்கணும் நீங்க அப்படின்னு அந்த கோவில் நிர்வாகம் செய்வதற்காக யார் இருக்கிறார்களோ நிர்வாகிகள்கிட்ட சொல்றேன். அப்போ அந்த கோவில் நிர்வாகம் செய்யக்கூடியவர் இது வந்து கோவில இதுக்காக இருக்கு, தயவு செய்து இதை நீங்க கேட்காதீங்க அப்படின்னு சொல்ற. சரிண்ணா அன்னைக்கு விட்டுட்டு போயிட்டார். 2 நாள் பசாம விட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு பயங்கர மழை. மழையினாலே அந்த ஏரி இருக்கு இல்லையா, ஏரி ரொம்பி போச்சு, நிரம்பி விட்டது. வந்து பார்க்கிறார் இந்த கலெக்டரான அந்த பிரிட்டிஷ் கலெக்டர் வந்து பார்க்கிறார். பார்த்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. உடைச்சதுன்னு சொன்னால் ஊரு பக்கத்துல சுத்தி வட்டத்துல இருக்கக்கூடிய அத்தனை கிராமங்கள் ஊரெல்லாம் நீரிலே மூழ்கி விடும். காப்பாற்ற வேண்டியதான பொறுப்பு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ அந்த கோவில் கிட்டதான் வந்தாரு, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு. அப்போ இருக்கக்கூடியவர் எல்லாத்தையும் காக்கக்கூடியவன் ராமன் தானே, அவனை நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார்களா. மனதார அந்த ராமனை அவர் நினைத்தார். அன்று இரவு அப்படியே சுத்தி வருகிறார், பார்க்கிறார் ஏரிய. அந்த பிரிட்டிஷ் கலெக்டருக்கு கண்ண தெரியக்கூடியது 2 பேர், ராமனும் லக்ஷ்மணனும் சுத்தி வந்துட்டு இருக்காங்க. மழை கொட்டுகிறது. ஏற்கனவே ஏரியானது நிறைந்து விட்டது. ஆனால் எந்த இடத்திலையும் கரைகள் உடைபடவில்லை. உடைபடாமல் அதை காப்பாற்றினார்கள். அப்படிங்கிறத ஐ விட்னஸ் யாரு? அந்த கலெக்டர், பிரிட்டிஷ் கலெக்டர். அதுக்கப்புறம் ராமனுடைய கருணையினாலே மழையானது நின்றது. ஏரியிலே இருக்கக்கூடியதான தண்ணீரும் கொஞ்சம் குறைந்தது. அந்த ஏரியானது காக்கப்பட்டது. அதனால அந்த கோவில்ல ராமன் இருக்கிறார். அந்த ராமனுக்கு என்ன பேரு தெரியுமா? ஏரி காத்த ராமர் அப்படின்னு. ஏரி காத்த ராமர். Only you have to sit and enjoy and listen to all these, and you have to pass on to the next generation as well. First thing you have to learn is discipline and patience. Patience. Inflow is such a legend, and he has come here and he has spent so much of time for almost 15-20 minutes. Continuous பேசுறாங்க. So you have to respect that. Please, parents and students, please give a round of applause, sir. Thank you so much, sir. Thank you for being here. Now we will start our award ceremony as well.